பயன்படுத்தணும். ஆமாண்டவரே, ஊழியம் செய்கிறவர்கள் உமக்கு பிரியமானவர்கள், நன்மையானதை செய்கிறவர்கள் உமக்கு பிரியமானவர்கள். காலையில் கூட அந்த ஐயா எப்படி இருக்கணும் விசுவாசிகள் என்பதாக அவர் ஆண்டவர் எடுத்து சொன்ன காரியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகள் அதை பிடித்து கொண்டு இப்பொழுது இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேச ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு விசுவாசின் கிரியையும் வராதபடிக்கு தேவரீர் உமது கோலும் உமது தடியும் அவர்களை தேற்றட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த பந்தியில ஆண்டவரே விசுவாச உள்ளே வராதபடிக்கு தேவரே விசுவாசத்திலே உயர்ந்து வளர்ந்து எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். தலைமை தாங்கி பிள்ளைகளோடு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்டார்ட் பண்ணுவோமா? தலைப்பு விசுவாசம். அப்போ அதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. விசுவாசத்துல என்னென்ன ஆழம் இருக்குதோ அந்த ஆழத்துல போங்க. செயல்பாட்டுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குதோ அதுல நீங்க போங்க. யாரு அதான் வெற்றி தோல்வி அப்படியே கிடையாது. இது முன்னேற்றத்திற்கான காரியம். அதனால யாரும் பிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பீட்டரா, இப்போ உன் செயல்பாடுகளை நினச்சிக்கோ. அவங்கவுங்க செயல்பாடு நினச்சிக்கலாமே வந்துடும், எல்லாம் வந்துடும். அதாவது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசமா இல்லை செயல்களா என்று பார்க்கும்பொழுது முதலில் செயல்பாடுகள், கிரியை. வேதம் சொல்லுகிறது, வீணான மனுஷனே, கிரியைகளில் விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படி என்று. ஆபிரகாமை குறித்து பார்க்கும்பொழுது அந்த வசனத்திலே நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த கிரியை இருக்கும்போதுதான் நம்முடைய விசுவாசம் அதிகமாகும். வேதம் அதை குறித்து, ஆபிரகாமை குறித்து அதிகமாய் சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் என்று இன்னொரு வசனம் சொன்னாலும், ஆனாலும் இந்த வசனத்திலே நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நமக்குள்ளும் இந்த கிரியைகள், செயல்பாடுகள், கிறிஸ்துவின் செயல்பாடுகள் அதிகமாய் இருக்கும் என்று சொன்னால் நாமும் கிறிஸ்துவின் செயல்பாடுகள், கிறிஸ்துவுக்கேற்ற காரியத்திலே நாமும் நடந்து கொள்ளலாம். ஆராதனையில் மகன் பிரபு சொன்னார், விசுவாசத்தை குறித்து பேசணும். இப்போது நடுவர் அவர்களே, இப்போது சகோதரன் பேசினார், கிரியை பற்றி பேசினார். அப்படியே ஏசப்பா ஆபிரகாமை பார்த்து, எப்போ உன் பிள்ளை பறி கொடுத்துரு நான் அப்படியே பலி கொடுத்துருன்னு சொன்னோன்னே அப்படியே போயிட்டாரா? அவர் முதல்ல விசுவாசித்தார். அவர் விசுவாசத்தில் நீதிமானாக இருந்தார். அவர் விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் பிள்ளை இட்டுன்னு போனார். சும்மாவே போயிடுவாரா? எவ்வளோ வருஷம் சென்று 100 வருஷம் சென்று ஒரு குழந்தைய கொடுத்தாருன்னா அதை உடனே எடுத்துட்டு போய் கொடுத்துருவாரா? முடியாது. ஆரம்பத்தில் அவர் விசுவாசித்தாரு. அவர் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டார். நடுவர் அவர்களே, நீங்கள் இதை கவனிக்கணும். பாருங்க, 2 நிமிஷம் 5 நிமிஷம் அது பெருசு இல்லை, அங்கே சரக்கு இருக்கணும், சரக்கு. அவர் சுவிசேஷர் தான், நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறேன். அதாவது விசுவாசமா இந்த சுவிசேஷகர் அதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேயா உங்களுக்கு என்ன விசுவாசத்துல சொல்லணும்னு. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் அவர் விசுவாச பார்த்ததுனால தான் அவர் நீதிமான் எனப்பட்டார்.
ஆரம்பத்தில் அவரை பார்த்து ஆபிரகாமேன்று அழைச்சார். அவர் பயந்தார். அப்புறமா அவர் நான் தான் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் விட்டு வந்துட்டார். வந்த இடத்துல அவருக்கு 100 வயசு ஆகும்போது எவ்வளோ காலம் சென்று ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை ஒரு காலகட்டத்தில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த நேரத்தில் இயேசு பண்ண சொன்னார், உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. பார்த்தாரு. இவர் தானே சொன்னார், உன்னை நான் சந்தையை பெருசாக்குவேன், வானத்து நட்சத்திரத்தை பாரு, எல்லாத்தையும் பாரு, அதை விட பெருசாக நான் கடற்கரை மணலை பாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லை. அப்போ தேவன் என் பிள்ளை சாவச்சிடுவாரா அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் அவர் கொண்டு போனார். அதனால் விசுவாசம் தான் பெரிது. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. அடுத்தது அடுத்தது ரகு இல்லைம்மாப்பா. சரி சரி. ஆமாம், ஒரு பீரங்கி வருது. கைத்தட்டு. ஜட்ஜி அவர்களே, நடுவர் அவர்களே, விசுவாசத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. நாங்கள் கிரியை பற்றி சொல்கிற நடுவர்கள் அவர்களே, நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் ரிப்ளை தர போகிறீங்க? நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் சொல்லுங்கள். யாக்கோபு 3ல் ஒருத்தவன் விசுவாசம் உண்டுன்று சொல்லியும் கிரியையில் இல்லைன்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நடுவர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? சொல்லுங்க, ரட்சிக்காது. ஏன்னா கிரியை தான் ஃபஸ்ட்டு நடுவர்கள் அவர்களே. ரெண்டாவது என்னன்னா, ராகாப்பை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க வேசியாக இருந்தாலும் தூதர்களோடு வேறு வழியாக போயிருந்தாங்க. வேறு வழியாக அவங்க போனாலும் அவங்க கிரியைகளை என்ன பண்ணாங்க? நீதிமானாக்கப்பட்டாங்க. விசுவாசத்தில் இல்லை நடுவர்கள் அவர்களே. ஆனால் நான் லாஸ்ட்டாக என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. என்னவா இருக்கிறது? செத்ததா இருக்கிறது. என்ன சரீரம்? ஆவி இல்லாத சரீரம். ஆவி இல்லாதது பாவிக்கு போயிடும் ஐயா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இதுல நாங்க என்ன சொல்றோன்னா, கிரியை இருந்தால்தான் விசுவாசம் இருக்கும். கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இதற்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவங்கள பத்தி நாங்க சொல்றோம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நிறைய வைத்தியர்களால் குணமாக்கப்படலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சால கிரியையில வெளிப்பட்டாங்க. கிரியையில வெளிப்பட்டாங்க. அவங்க விசுவாசிச்சா வீட்டுள்ள உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஐயோ நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு வீட்டுள்ள இருக்கணும். அவங்க தன்னை என்ன பண்ணாங்க? வெளியே காட்டிக்கினாங்க. செயலை வெளியே கொண்டு வந்தாங்க. ஐயா, இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாக்கோபுல போல விசுவாசம் கிரியை இல்லாத இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததற்கு சமம், செத்ததற்கு சமம், செத்ததற்கு சமம். கை தட்டுங்க. அவங்க பேனா கூட விட்டாங்க. வாங்க மணிமேகலை. சூத்திரம். எது தரப்பினர் சாந்தா நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வர மாதிரி. ஆனால் அது உள்ள இருக்க நிறைய ஒரு மெயினான விஷயத்தை, சத்தியத்தை விட்டுட்டாங்க. நம்ம சத்திய வார்த்தையின்படி பார்க்கலாம். எபிரேயர் 11:31 ராகாப் பற்றி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ராகாப் வேசியாக இருந்தாலும் தூதர்களோட இணங்கி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாமல் இருந்தார். அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு விசுவாசம் வந்துச்சு.
அவங்க வேசியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க கூட வந்த அவங்கள பார்க்க வந்த சில ஆண்களால் கர்த்தரை பற்றி பேசி 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 அவங்க கர்த்தரை காணாமலே அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரை நம்ம தொழுது கொள்ளலாம், அவர் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி அதனால் அந்த இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு அவங்க உதவி செய்ய போனாங்களே தவிர கிரியை முதல்ல வெளிப்படலை. அவங்க முதல்ல வெளிப்பட்டது விசுவாசம், அதுதான் அங்கே முதல்ல வெளிப்பட்டுச்சு. அடுத்த காரியமா யாக்கோபை யாரை பற்றி பேசுகிறாங்க? பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பற்றி பேசுகிறாங்க. அங்கிள் இந்த விஷயத்த நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க, சகோதரி மறந்துட்டாங்க போல தெரியுது. நான் திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். வசனம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். மார்க் 5:34 கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் கிரியை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தான் சொல்கிறாரு தவிர அவங்க முதல்ல விசுவாசிச்சாங்க. கர்த்தரை மனதுக்குள்ளே விசுவாசிச்சா இவர்கிட்ட போனால் நமக்கு சுகமாகும்னு சொல்லிட்டு. நமக்குள்ளே வியாதி வருதுங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இந்த டாக்டர்கிட்ட போ சுகமாகும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நம்புகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பணம்லாம் செலவாயிடுச்சு, இவர்கிட்ட போனாவது நம்ம சுகமாதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்பும் போது தான் அங்கே நமக்கு போகும்போது ஒரு விடுதலையே கிடைக்குது. அதே மாதிரி தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட விசுவாசம் அங்கே காணப்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எபிரேயர் எபிரேயர் 11 அதிகாரத்தில் தொடக்கத்தில் இருந்து அதிகமான காரியம் நம்மக்கிட்ட கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக பேசியிருப்பார். அதில் ஒரு சில வசனம் மட்டும் நான் சொல்கிறேன். விசுவாசத்தினாலே நம்ம முதலாக பேசின பீட்டர் நான் சொன்னார், ஆபிரகாமோட கிரியைனால வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் வந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட விசுவாசத்தினால தான் தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு தேசத்தை விட்டுட்டு தகப்பனை விட்டுட்டு வெளியில் வந்தார். எடுத்து பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுக்கல அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 99 வருஷம் கர்த்தருக்கு சொன்ன வார்த்தைக்காக காத்திருந்தார். அவரோட வார்த்தையை அவருக்குள்ளே விசுவாசமாக இருந்ததுனால தான் அங்கே அவரோட வெளிப்பாடுகள் அங்கே வெறும் பொறுமையாக இருந்தார் தவிர பிள்ளையை தூக்கின்னு போய் பலி கொடுக்க போல. இதெல்லாம் எதிர்த்தரப்பினர் மறந்துட்டாங்க போல தெரியுது. நான் நினைவுபடுத்தி வைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தினாலே யோசேப்பு பார்த்திங்கன்னா கர்த்தரை பார்க்கவே இல்லை, கர்த்தர் இருப்பாருங்களோ தெரியாது. ஆனால் 15-17 வயசுலேருந்தே கர்த்தருக்கு உண்மையாக விசுவாசத்தோடு இருந்ததுனால தன்னையும் தன்னோட கற்பையும் பாதுகாத்து கொண்டதுனால கர்த்தர் அவரை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வச்சார். இதையும் அவங்க மறந்துட்டாங்க. அடுத்து நான் இதையும் சொல்லித்தரேன். அடுத்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா மோசே 3 வயசுலேயே தாயின் தகப்பனை விட்டு பிரிஞ்ச ஒரு மனுஷன் ராஜாவோட ராணி கூட இருந்து வளர்ந்த கூட தன்னோட விசுவாசம் அங்கே அவங்க கர்த்தர் உங்களை கூப்பிடும் போது நீ எனக்குன்னு வான்னு சொல்லும் போது அவர் என்ன செஞ்சார், விசுவாசத்தோட அந்த அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்காக போராட போனார். இதெல்லாம் பழைய ஏற்பாடின் காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் விசுவாசத்தை குறித்து நம்ம பேசிகிட்டே போகலாம். விசுவாசம் இல்லைன்னா நமக்குள்ளே நம்ம நிற்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம போய் வெளியில் போய் ஒரு புறஜாதிக்கிட்ட சாட்சி சொல்லுறோம், நீங்கள் நம்புங்கம்மா, கர்த்தரை நம்பி ஏற்றுக்கங்கம்மா, உள்ளே வாங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே நம்பி வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை செயல்கள் கிரியை கிடைக்கும்னு சொல்கிறோம். எடுப்பில் வாங்க உங்களுக்கு கிரியை கிடைக்கும்னு சொல்லி யாருமே கூப்பிட்றதில்ல. கூப்பிட்டா நம்மளை அடித்து தேத்திடுவாங்க, வாண்ணா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் எல்லாத்துலேயும் விசுவாசத்தெல்லாம் வச்சுருக்காரு. விசுவாசம் இல்லாமல் தேவன் பிரியமாக இருப்பது தேவனுக்கு கூடாத காரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரியம் எதுலன்னா விசுவாசத்தில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எபிரேயர் 12ஆம் வசனத்தை போட்டிருக்கு. நம்ம ஆபிரகாம், யாக்கோபு, யோவான், நம்ம ராகாப், இந்த வசனம் இதெல்லாம் நம்ம கர்த்தர் காமிச்சு கொடுத்துட்டு 12:1 கடைசியாக சொல்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். எப்படி விசுவாசத்தில் ஓட சொல்லியிருக்காரு, கிரியையில் ஓட சொல்லலை. அதனால் பாஸ்டர் அங்கிள் நீங்கள் நாங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விசுவாசமே பெரிது என்று தீர்ப்பு சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தீர்ப்பு சொல்லிடணும், அதை முடிச்சு தான் தீர்ப்பு சொல்லணும். ரைட், ஓகே, சூப்பர். கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. இது ரைட். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜோன்.
கை தட்டுங்க அக்ஷய். என்ன Praise the Lord. இந்த டிபேட் 3 பேர் பேசுனாங்க. இந்த சைடில் 2 பேர், இந்த சைடில் 2 பேர். விசுவாசம் புது ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் மொதல் டெஃபினிஷன் எபிரியர் 11:1. எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் அது காணப்படாததா இருக்கிறது. காணப்படுற விஷயம் கிரியேட். எடுத்த ஏப்ரஹாம் வந்து விசுவாசத்தின் பிதாவாக இருக்கிறார். ஆனா அவர் வந்து விசுவாசத்தின் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த மகனை வந்து அவர் அந்த மலை மேலே கூட்டிட்டு போன கிரியை தான் வந்து விசுவாசத்தின் பிதான்னு சொல்லிட்டு பேர் கொண்டு வந்தது. நோவா ஆண்டவர் சொன்னார் மழை பெய்யும். இவரு மழை பெய்யும்னு விசுவாசமா இருக்கல, கப்பலை கட்டினாரு. கிரியை. எப்படி வெளிப்படுத்துறது? மேடம் சொன்னாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் சூஷேக சொல்ல போகிறோம். ஆனால் நீ கிறிஸ்தவனை வந்துட்டு நீ சபைக்கு வரலன்னா உன் விசுவாசம் என்ன பிரயோஜனம்? நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் வார்த்தை பயன்படுத்த வேண்டும். வார்த்தை பயன்படுத்துறது கடைசி. ஊழியம்ன்றது நம்ம ஆக்ஷன், கிரியைகளை தான் செய்ய வேண்டும், செயல்பாடுகளில். அது புது ஏற்பாடில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இந்த 12 இயர்ஸ் அவங்க மேடம்க்கு சொன்னாங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவங்க வந்து கர்த்தர் ஒரு ஹீலர் ஒருத்தர் வராரு. அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் நான் நினச்சிட்டு இருந்தால் அவர் என்னை சுகம் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எழுந்து வந்து அந்த ஒரு சின்ன ஒரு நூலாக இருந்தால் கூட அதை கர்த்தரோட நூலை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஜேம்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, விசுவாசம் இல்லாத காரியம் அப்போ நீ பொனக்கு தான் சமம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. ஸோ நம்ம எவ்வளோ விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் வந்து பைபிள் சொல்லுது விசுவாசம் வந்து மலைகள் மூவ் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ சின்ன விஷயத்தில் ஒரு ஏழைகள் ஒரு கருணை இல்லாமல் கருணை காமிக்க முடியாது போனாங்கன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு உன் விசுவாசம் வந்து எதாச்சும் பிரயோஜனம். ஸோ அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் முக்கியம் இருந்தாலும் ஆனால் அதை வெளிப்படுத்துறது, ஒரு கிறிஸ்தவனை வெளிப்படுத்துறது கிரியை மட்டும்தான். மாடரேட்டர் அவர்களே, நடுவர் அவர்கள், ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஊழியக்காராக இருக்கும்போது அவர் நம்ம எல்லாருமே அங்கிள் பாஸ்டரை வந்து கண்ணோக்கி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவரோட விசுவாசத்தை விட கிரியைகள். அடுத்தது வாங்க மோனிஷா. ஏதோ ஒரு ஐஸ். மதிப்பிற்குரிய நடுவர்கள் அவர்களே, எதிரணி பேச்சியாளர்களே மற்றும் நம் விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். முதலாவது நான் இப்போ என்ன பற்றி பேச வந்திருக்கேன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையோட அடையாளம் என்னன்னா விசுவாசம் என்ற தலைப்பில் பேச. நம்மளாம் யாரு? விசுவாசிங்க. கிறிஸ்துவர்கள் என்றாலே விசுவாசம் தான் அர்த்தம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் நம்ம ஜபம் செய்வதோ இல்லை நம்ம காணிக்க போடுவதோ இல்லை ஊழியம் செய்வதோ இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசம், நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். அதனால தான் எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம கிரியை செய்யறதால வருமா? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மரம் இருக்குது. ஒரு மரத்தில் வந்து ஒரு கனி வரணும்னா தானாக வந்துடுமா? அதோட வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அந்த வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கனி, அதால் வந்து கனி கொடுக்க முடியும். வேறு செத்ததாக இருந்தால் கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் விசுவாசம். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவனால் கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. இது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் வந்து சொன்னாங்க, புதிய ஏற்பாடில் நிறைய பேர் விசுவாசத்தை உதாரணம் சொல்லுவாங்க. நான் பழைய ஏற்பாடிலே சொல்கிறேன். தானியேல் பார்த்துக்கோங்க. தானியேல் வந்து சிங்கக்கபியில் தூக்கி போனாங்க. சிங்கக்கபியில் போடும்பொழுது அவர் எப்பவுமே 3 வேளை கிரியையாக செஞ்சார். ஆனால் தரியு ராஜாவை தூங்க விடாமல் செஞ்சது என்ன காரியம்னா அவருடைய விசுவாசம். சிங்கக்கபியில் போட்டும் ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்கிறான்னா, தானியேலே ராஜா கேட்குறாரு, தானியேல் நீ இருக்கியான்னு, ராஜாவே நீ என்றும் வாழ்கன்னு. அது எப்போ தரியு ராஜாவை தூங்க விடாமல் தரியு ராஜாவை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்து எதிர்பார்த்தினா தானியேலோட விசுவாசம். அதே போல் நேபுகாத்நேச்சாரை பாருங்க, அக்கினி கண்ணையில் போடுறாங்க. அப்போ ராஜா பார்க்குறாரு, அந்த விசுவாசம். நான் ஆராதிக்கிற தேவனை தப்பி வச்சாலும் சரி, தப்பி வைக்காமல் போனாலும் சரியும், நீ நிறுத்தின பொருசலையே நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி விசுவாசமாக நெருப்பு அக்கினியில் உழுறாங்க. கூட யார் வந்துருந்தாங்க? ஏசப்பா வந்து நிற்கிறாரு. எதனால வந்து நின்னாரு? அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். நெருப்பில் போட்டாலும் நான் கர்த்தரை விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லியிருந்தாரு பாருங்க. அது கிரியை எப்படி வந்தது? கிரியை வந்து விசுவாசம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் நம்ம கிரியினால செய்ய முடியும். விசுவாசம் இல்லைனால கிரியை வராது. நம்ம ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கனாலும் எது பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்து விசுவாசம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பிரசங்கம் பண்ணின்னு இருக்காரு. அப்போ வந்து ஒரு வியாதியஸ்தர், திமிர்வாதக்காரன், அவரை வந்து 4 பேர் கூட்டின்னு வராங்க. இந்தமாரி ஜனம் கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டின்னு வர்றதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, மேல்கூறிய பொழந்து 4 பேர் கீழே இறக்குறாங்க. அப்போ என்ன சொன்னார், இவங்களோட விசுவாசத்தை கண்டு தான் ஏசப்பா என்ன பண்ணார், அந்த திமிர்வாதக்காரனை ரட்சித்தார். இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க, கானானிய ஸ்திரீ வந்து அவங்க மகன் வந்து வியாதியாக இருக்காங்க. ஏசப்பா வந்து ரொம்ப தொந்தரக்கூடாது, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிக்கிறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணிடுறாங்க. பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க, எஜமானுடைய மேஜனில் இருக்கிற அந்த துணிக்கையை சாப்பிட்டு அந்த நாய்க்குட்டியை சாப்பிடுமே, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. என்ன சொன்னார், விசுவாசம் தான் பெரியது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்ததுனால அந்த கிரியை வரணுன்னாலும் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரியை வரும்னு சொல்லி இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ரைஸ். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியிற்கும் என்னுடைய அணியிற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செலுத்துகிறேன். அதாவது என்ன மேட்ச்சு என்ன டீமுன்னே தெரியாமல் வந்து இதில் உட்காந்துக்கிறாங்க. என்ன தலைப்புனே தெரியல. தலைப்பு என்ன நடுவரில், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் என்ன? ஆமாம், அடையாளம் என்னங்க? எப்படிங்க கிறிஸ்துவ விசுவாசம் எப்படிங்க வெளியே காட்டுவீங்க? புறஜாதி மக்களுக்கு எப்படிங்க காட்டுவீங்க விசுவாசத்தை? சொல்லுங்கள் அம்மா, ஆபரகம் பற்றி பேசுங்க. சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்தை இப்போ ரோட்டில் போகிறவர் பார்க்கணும், எப்படி பார்ப்பாரு? சொல்லுங்க. வசனம் சொல்லுது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில், ஒரு சகோதரன் வஸ்திரம் இல்லாமல் துணி இல்லாமல் வரான். உனக்கு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் உனக்கிட்ட எல்லாமே இருக்குது, துணி இருக்குது, வஸ்திரம் இருக்குது, பாக்கெட்டில் 500 பணம் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான். அம்மா பசிக்குதுமான்னு சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை பாக்கெட்டில் எடுத்து கொடுப்பீங்களா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா, முக்காடம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. காலையில் ஐயா சொன்னார், ஃபஸ்ட் கிளாஸ் பிரியாணி போடுவேன்னு. ஏன்? கிரியை. நான் செய்கிற கிரியை தான் எனக்கு அடையாளம். நான் கிறிஸ்தவனா, நல்ல கிறிஸ்தவனா, டுபாக்கு ஒரு கிறிஸ்தவனான்னு காட்டுறது. அடுத்து அம்மா சொன்னாங்க ஆபிரகாம் பற்றி. நான் ஆபிரகாம் அப்புறம் வரேன். ஐயாவுக்கு விசுவாசம் இருக்குது. அம்மாவா, ஹலோ, விசுவாசம் இருக்கா? ஏங்க வீட்டில் உட்காரல? சொல்லுங்க. கிரியை. அந்த கிரியை தான் அவர் கொடுத்த அந்தஸ்து. என்னது? பாஸ்டர். அதை கொடுத்தது எது? நிறைய பேர் விசுவாசிக்கலாம், சபையில் வர எல்லாருமே விசுவாசிக்கலாம். எல்லாருமே பாஸ்டர் ஆட முடியுமா? எல்லாருமே அடையாளத்தை காட்ட முடியுமா? நான் கிறிஸ்தவனே. ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகிறோம், மார்விடஸில் போகிறீங்க, உங்களை கிறிஸ்தவன் யார் கிரியை காமிச்சுது? நீங்கள் கொடுக்குற பிஸ்கெட்டை நீங்கள் பண்ணுற ஜபம் தான், விசுவாசம் கிடையாது. விசுவாசமாக இருந்தால் வீட்டில் ஜபம் பண்ணியிருக்கலாமே. அப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னென்னா செயல் தான், கிரியை தான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நம்ம யாக்கோபில் வாசிக்கிறோம். நீங்கள் யாக்கோபு நல்லா வாசிங்க. இல்லை, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு ஏசப்பா இருக்கிறார் என்று நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. ஐயோ, ரொம்ப நல்லதுமா. நீங்கள் ஆண்டவர் ரொம்ப விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது.
ஐயோ பேய் பிசாசு கூட விசுவாசிக்குதுமா. ஐயோ நாடுங்கன்றனே, நடுங்குதான், பிசாசும் நடுங்குதாம்மா, விசுவாசிக்குதான் பிசாசு கூட. இப்போ யாரை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? பிசாசுங்களா சொல்லுங்க. அம்மா குட்டி மோகினி சொல்லு, விசுவாசிக்கிறியா? வாசிங்க அடுத்து. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று இன்னுமா அறியாமல் இருக்கிறீங்களேம்மா. என்னம்மா நீங்கள் தெரு பசங்க பண்ணுறீங்க, ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறீங்க, கிராம ஊழியம் பண்ணுறீங்க, கிரியையில் வெளியே காட்டுறீங்க. விசுவாசித்து சபையிலே உட்காரலாமே, எங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார், நீங்கள் ஜபம் பண்ணலாமே, ஏன் ஓடி ஒளிகிறோம்? கிரியை. ஆபிரகாம் பற்றி சொன்னீங்க அற்புதமாக. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், கரெக்டுங்களா? நீங்கள் யாக்கோபு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறாரு? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதம்னா என்னம்மா? சாப்பிடுறதுக்கு குறை இருக்காது, துண்டுறதுக்கு சாப்பாடு இருக்கும், உடை இருக்கும், எல்லாமே இருக்கும், கரெக்டா? அப்போ ஏன் அவர் எகிப்துக்கு ஓடினாரு? பதில் விசுவாசம் இல்லைம்மா. ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் போது சொல்லிட்டு கானான்லேருந்து எகிப்துக்கு ஓடுறாரு. விசுவாசம் எங்கே போச்சு சொல்லுங்க? சரி விட்டுடலாம். அப்படியே 14ஆம் அதிகாரம் வாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, என் வேலைக்காரன் எலியாசர் இருக்கிறான், அவனை வேணால் நான் வந்து குமாரனை பெற்றுக்கிட்டுமான்னு சொல்கிறாரு. அப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. அப்போ ஏன் எகிப்துலேருந்து கூட்டின்னு வந்து ஆகார் கூப்பிட்டு போனீங்க? எது கல்யாணம் பண்ணீங்க? விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசத்தை காட்டல. அதனால தான் யாக்கோபில் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 21. ஆபிரகாம் செலுத்தின போது எதனால? கிரியையினால. 2 விசுவாசம் அவுட்டு, விசுவாசம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு விசுவாசத்தை காமிச்சதுனால தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசத்தின் தகப்பன். உங்க தகப்பனுடைய வழிக்கு காரணமே கிரியை தான், அந்த கிரியையினால தான். அடுத்து நீங்க ராகாப் வாசிங்க. ராகாப் வாசிங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அற்புதத்தெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. உங்க தேவன் தான் மெய்யான தேவன் விசுவாசிக்கிறாங்க. ஆனா எதனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க? கீழே வாசிங்க. ஏற்றுக்கொண்டு விட்டபோது வேறு வழியாக எப்படி அனுப்பணும்? எப்பா நான் விசுவாசிக்கிறேன், நீ இங்கே இரு, யார் வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் விசுவாசிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் கயிறை விட்டு பக்கத்தில் யாரும் சொல்லணும்? கிரியை. அப்போது ஒரு கிரியை தான் நம்மளை விசுவாசம் தான் ஒரு அடையாளத்தை காட்டும். இன்றைக்கி நான் மாறு வேஷத்தில் இருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு துணி நல்லா இருக்குன்னா, என்னோட பிள்ளைங்க துணி நல்லா இருக்குன்னா, அதோ உட்காந்துருக்கீங்க. உங்களோட மாம்ச வாழ்க்கையில் உங்கள் துணி எப்படிங்க இருந்தது? ஏசப்பான்னு உங்கள் வீட்டில் போட்டால் வச்சது இல்லையா? ஏசப்பா ஒரு தெய்வம்னு விசுவாசித்தது இல்லையா? புறஜாதி மக்களும் விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? மாம்சமான காரியங்களை ஒழித்து வாழ்றதா கிரியை. அந்த கிரியை தான் விசுவாசம். அந்த கிரியையினால தான் ஒரு விசுவாசத்தை வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ பிள்ளையோட அடையாளமாக இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ பிரதர் பேசினார், கிரியை தான் எல்லாமே, செயல்பாடு தான் எல்லாமே, விசுவாசம் இல்லைன்னு சொல்லி பேசினார். ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உன் விசுவாசம் பெரியதுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டிலலாம் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிரதர் சொன்னார் ஆபிரகாம் வந்து இது கிரியை செஞ்சான்னு. எப்படிங்க? ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவர் கிரியையில் காமிக்கலையே. உனக்கு 25 வருஷமாக அவர் காத்துருந்தார்ல, 25 வருஷமாக அவர் காத்துனுந்தார். அது எதுக்கு? நம்பிக்கை. அந்த விசுவாசம் என்பது நம்பிக்கை. இப்போ இந்த காரியம் நடக்கும்னு அவர் நம்பினதால் தான் அவர் ஜெயிச்சார். அதே மாதிரி நூற்றுக்கு அதிபதியை நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்து அவங்க வேலைக்காரன் வந்து எவ்வளோ திமிர்வாதக்காரமாக இருந்தான். ஏசப்பா வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னார். ஆனாலும் அவர் வந்து நீங்கள் என்கிட்ட வர பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குனார். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளே இந்த விசுவாசத்தை நான் காணலன்னு. செயல்பாடு சொல்லவே இல்லை, செயல்பாடு பற்றி சொல்லவே இல்லைங்க. இஸ்ரவேலருக்குள்ளே நான் காண்பிப்பேன்னு தான் சொன்னார், தவிர செயல்பாடு பற்றி சொல்லவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த 12 வருஷமாக சொன்னாங்க, நிறைய பேர் பேசினாங்க 12 வருஷமாக.
அவள் அங்கே இருந்தானே, அவள் வந்து அந்த கூட்டத்தில் இருந்தா. அவள் வீட்டிலேருந்து வரல. பிரதர் சொன்னார் வீட்டிலே உட்காந்துருக்கலான்னு சொன்னார். ஆனால் அவள் கூட்டத்தில் இருந்ததால் இயேசுவை விசுவாசிச்சா. நான் அந்த வஸ்திரத்தை தொடுவேன்னு விசுவாசிச்சா. அவள் வீட்டிலேருந்து அவள் விசுவாசிக்கல. வந்து அந்த இடத்துல விசுவாசித்து அந்த வஸ்திரத்தை ஓரத்தை போய் தொட்டா. நான் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டோன்னையும் சுத்தமாக்கணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கிரியினால ரட்சித்ததுன்னு சொல்ல, உன் விசுவாசத்தால் ரட்சித்ததுன்னு தான் சொன்னார். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் எல்லாம் பேசினாங்க. ஒரே ஒரு வசனம் நான் சொல்கிறேன். மார்க் 16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்னு சொல்லியிருக்காரு. பேய்களையும் சர்ப்பங்களையும் பிசாசு ஓட்டுற அதிகாரத்தை விசுவாசிச்சாதான் தருவார். செயல்பாடால் தரமாட்டார், விசுவாசிச்சாதான் தருவார். அதே மாதிரி செயல்பாடு இருக்கணும், ஆனால் விசுவாசம் கண்டிப்பாக இருக்கணும். விசுவாசிச்சாதான் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த காரியம் செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம விசுவாசிப்போம். இது செய்யணும்னு நம்பிக்கையாக நம்ம விசுவாசிப்போம். விசுவாசி தான் நம்ம அது செய்வோம். பிரதர் சொன்னார், நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசியாதான் அது நம்ம செய்ய முடியும். சும்மாவே போய் நம்ம யாருக்கும் செஞ்சிட மாட்டோம். என்ன பிரதர், நீங்கள் சொன்னீங்க பேக்கெட்லேருந்து வச்சா இது வருமானு. ஆனால் அப்படி இல்லை. நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க செய்யணும்னு நம்ம நம்பி கொடுத்தாதான் அது விசுவாசம். அதுக்கப்புறம் தான் கிரியை வரும். அதே மாதிரி நடுவர் அவர்களே, நீங்கள் தான் சொல்லணும் விசுவாசமாக செய்யலான்னு. ஏன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல விசுவாசம் தான் சொல்லியிருக்காரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் விசுவாசிச்சாதான் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் எல்லாம் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, என்னென்னா நம்ம எல்லாருமே நினைக்கணும், விசுவாசன்றது பார்த்திங்கன்னா அது எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்மளோட விசுவாசம் யாராவது காண முடியுமா? முடியாது. என்னோடய விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது யாருக்கு கட்டினா தேவனுக்கு தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. விசுவாசம் ரொம்ப அவசியம். ஆனால் அது எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு. ஆனால் என்னோடய கிரியைன்றது வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. என்னோடய கிரியை தான் நான் எப்படிப்பட்டவன், நான் ஒரு கிறிஸ்துவனாக காட்டுறது வந்து என்னோடய கிரியை தான். என்னோடய விசுவாசம் இவங்க நல்லா சொன்னாங்க. ஒன்றா சொல்லிவிட்டு அப்போ லாஸ்ட்டாக பேசுகிறேன். சொன்னாங்க ஆபிரகாம் பற்றி சொன்னாங்க. ஆபிரகாம் வந்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தாருலாம், உண்மைதான். ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் விசுவாசிச்சாரா? ஆகார் கூப்பிட்டுட்டு வந்து அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளை கொடுக்க மாட்டார், நீ போய் உங்கள் கூட இருந்தும் போது எப்போ அவங்களோட விசுவாசம் எங்கே போச்சு? அப்போ யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, கர்த்தர் சொன்னார், நான் விசுவாசிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தது அவங்களுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்கள். அவர் என்ன விசுவாசம் தகப்பன் எப்போ நம்மளுக்கு வந்ததுன்னா, அந்த பிள்ளையை அவர் மறிக்க கொடுக்கும்போது விசுவாசத்தின் தகப்பன். அவர் 24 வருஷம் அவர் விசுவாசிக்கலை. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா, கர்த்தரை பிடிச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆகார் கூட அவங்க இருக்கும்போது சமைச்சிருக்க மாட்டார். அவர் அந்த ஒரு காரியம் பண்ணார். ரெண்டாவது மோசே பற்றி சொன்னாங்க. மோசே வந்து எல்லாம் பண்ணார். ஏம்மா மோசே கர்த்தர் கூப்பிடும் போது தரிசனமானார். மோசேக்கு விசுவாசம் இல்லை. சொல்கிறாரு, மோசே பற்றி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியுமா? வாக்குலையும் வல்லவன் மோசே. ஆனால் மோசே இங்கே என்ன சொல்கிறாரு? ஐயா நான் திக்குவாயி மந்த நாவுன்னு சொல்கிறாரு. எப்படி? நீ புறப்பட்டு போப்பான்றாரு. நான் விசுவாசிக்குமா? எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு பயம் இருக்குது. நான் எப்படி பாவரன் எனக்கு கொல்ல பார்க்குறான். ஆண்டவர் தரிசனமாயி ஆண்டவர் சொல்கிறாரு நீ போன்றாரு. அவருக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, பயம். எப்படி பயம் வருது? ஐயோ என்னை பாவரன் கொல்ல பார்க்குறான். ஏடா போப்பா, கை தப்பிச்சு தள்ளாத குறை. அப்புறம் என்ன சொல்கிறாரு? வேணா நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு உன் தம்பி ஆரோனை கூட அனுப்புகிறேன். நம்ம தான் போகிறாரு. அவருக்கு யார் தேவை? ஒரு ஆரோன் தேவை. அவங்க 2 பேர் இப்போ என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை காட்டலை, செயல்பாடு. பாரோன் முன்னாடி 10 காட்டலை, இவங்க 10 விஷயத்தை செஞ்சு காட்டினாங்க. எப்படி? கர்த்தர் என்ன அமைச்சாருன்னு சொல்லி காட்டலை. சரிங்களா? அடுத்தது அவங்க சொன்னாங்க. யார்? இவங்க சொன்னாங்க என்னென்ன விஷயம்? ராகாப்பூடு ராகாப்பேண்டா, இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம்.
சரி, ஓகே. எல்லாரும் பெரும்பாடுகள் அதாவது விசுவாசத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படாத மனுஷன், சரிங்களா? அதே மாதிரி இதோ பற்றி சொன்னாங்க, பாடியில் தூக்கிட்டு வந்தான்னு. அம்மா மார்க் 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தோன்னே அவங்க விசுவாசிக்கல, வீட்டில் மேலே ஏறி கூறியை பிடிச்சு உள்ளே இறக்குனாங்க. அது விசுவாசம் இல்லை, வேலைப்பாடு இருக்கு அங்கே, சரிங்களா? அங்கே வேலை செய்யணும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, நான் இங்கே இருந்து ஆண்டவர் விசுவாசிக்கலன்னு சொல்லலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேலே ஏறி கூடிய பிரித்து வேலை பார்த்து உள்ளே கயிறு கட்டி இறக்குறாங்க. நம்ம சாதாரணமாக பேசிடலாம், சரிங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 100க்கு அதிபதியில் யார் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவசியம் விசுவாசம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டன்றதுக்கு அடையாளம் என்னன்னா செயல்பாடு தான், சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாமே இந்த இவங்க சொல்கிறாங்க, இப்போ இவங்க மருத்துவமனை ஊழியம் போகிறாங்க, இவங்க வீட்டில் இருந்தே பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா செயலில் காட்டணும், செயலில் காட்டணும், சரிங்களா? அப்போ செயலில் காட்டணும். நீங்கள் வெளிப்படுத்தல விசேஷம் 22:12 வாசிங்க. 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்கிறாரு? அவனோட விசுவாசத்தின்படி கர்த்தர் நம்மளை பரலோகம் கொண்டு போக மாட்டார். என்னோட கிரியையின்படி தான் கர்த்தர் பரலோகமா நரகமான்னு சொல்லுவார். கிரியை அம்மா, நான் விசுவாசி என் வீட்டு உள்ள உட்காந்தேன்னா நான் ஒரு கிறிஸ்துவன் கிடையாதுமா, புரியுதா? கர்த்தர் இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னீங்க பேதுரை பற்றி சொன்னாங்க. பேதுரு சுகம் பண்ணார். அதே பேதுரு படகுல கர்த்தர் போன்றாரு. ஆண்டரே நீரே ஆனால், எப்படி நீரே ஆனால் நான் நடந்து வருவா? சந்தேகம், எப்படி சந்தேகம்? அம்மா அது அவங்க சொல்கிறாங்க விசுவாசிகள்னு. அந்த விசுவாசிகளுக்கு முன்னாடி ஒரு போடுங்க, அற்ப விசுவாசிகள், புரியுதுங்களா? கர்த்தர் கேட்குறாரு அற்ப விசுவாசிகளே. யாரை பார்த்து கேட்குறாருன்னா தன்னோட சீஷரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு விசுவாசமே இல்லையே எப்படி? அவர் கேட்குறாரு, ஒரு மகனை கொண்டு வராங்க, உங்களோட சீஷரில் குணமாக சொன்ன ஆக்க முடியலன்னு கேட்குறாங்க. கர்த்தர் திட்டுறாரு, அற்ப விசுவாசியே, என் கூட தானே இருக்கிற, இவ்வளோ அற்புதம் செஞ்சு அதிசயம் செஞ்ச, உனக்கு எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க பேதுரு. ஆனால் பேதுரு கேட்குறாரு, ஆண்டரே நீரே ஆனால். எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க இயேசு கிறிஸ்துவை. 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பிடிச்ச உடனே காணாமல் போயிட்டாங்க. விசுவாசவங்களாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுறாங்க. அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டது பாருங்க. விசுவாசம் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகாது, சரிங்களா? இன்றைக்கி எல்லாமே ரட்சிக்கப்பட்டோன்னா நம்மளோட நோக்கம் எங்கன்னா பரலோகம். நம்மளோட கிரியை தான் ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்த விஷயம், அவனோட கிரியைக்கு தக்கதாக நான் பலனை கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர நம்ம எல்லாருமே விசுவாசிக்கலாமா? தேவன் எல்லாருமே விசுவாசிக்கலாம், காணாதவங்க கூட விசுவாசிப்பான். நீங்கள் ஒரு புறஜாதிகிட்ட போய் கேளுங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அவர் அன்பான தேவன், அவர் மக்களுக்காக வந்தார். அவங்ககிட்ட விசுவாசம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், புறஜாதிகிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்து யாருன்னு போய் கேளுங்க. இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான தேவன், அவர் மாரி ஒரு தேவன் இல்லைன்னு அப்போ அவருக்கு விசுவாசம் இருக்குல்ல? அப்போ அந்த விசுவாசம் அவனை பரலோகம் கொண்டு போய்டுமா? அவங்ககிட்ட கிரியை இருக்குது. அப்போது அவங்ககிட்ட கிரியை எப்படி இருக்கும்? இல்லை. அப்போது கிரியை தான் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகும், விசுவாசம் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகாது. விசுவாசன்றது எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தப்பட்டது. நான் எனக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையான்ற நம்புகிற காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் என்னோடய கிரியை தான் மற்றவர்களை தேவனுக்குள்ளே வழி நடத்துறது. ஸோ கிரியை தான் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போவோம். விசுவாசம் ஒரு மனுஷனை கர்த்தருக்கும் ஒரு மனுஷனுக்கும் உறவை ஏற்படுத்தும், சரிங்களா? ஸோ விசுவாசம் காட்டிலும் பரலோகம் தான் முக்கியம், கிரியை தான் முக்கியம் சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி சொல். சார் சார் நான் பேச வந்தது எல்லாமே பேசிட்டாங்க. இப்போ நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம விசுவாசிகளாகவே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளை சொல்கிறதே இப்போ நம்ம சபைக்கு வரோம்னாலுமே ஒரு விசுவாசத்தோடு தான் வரும். எதனா கிரியை நடக்கும்ன்ட்டு நம்ம வரப்போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் 4 பேருமே பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா மெசேஜ் கொடுக்குறோங்க, நல்லா வாரம் பேசுகிறோங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை பேசுகிறோம். அநேக காரியங்கள்
அநேக காரியங்கள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது எதனாலனா விசுவாசம் இருக்கிறதுனால தான். விசுவாசம் இல்லாமல் வந்து எந்த ஒரு காரியமோ வந்து வேதத்தில் சொல்லப்படலை. ஆண்டவரும் வந்து அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. எதனாலனா எல்லாத்துக்குமே வந்து விசுவாசம் தான் நம்மளுக்கு வந்து உறுதியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் வசனமே வந்து விசுவாசம் வந்து நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது. நம்ம நம்புறதுனால தான் அந்த உறுதி நம்மளுக்கு வருது. கிரியைனால வராது. ஃபஸ்ட்டு நம்ம நம்புறதுனால மாத்திரம்தான் அந்த உறுதி வந்து வருது. இப்போது வேதத்தில் கூட அன்னாள் பார்த்தா அவங்க வந்து அநேக வருஷம் வந்து அவங்க வந்து விசுவாசிச்சாங்க. அநேகர் நிந்தையாக பேசினாங்க, உபத்திரமாக பேசினாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஒரே ஒரு விசுவாசம் தான். விசுவாசத்தினால மாத்திரம்தான் அவங்களுக்கு வந்து தேவனிடத்தில் வந்து ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாங்களே கண்டி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுக்கு கிரியைனாலேயோ செயல்கள்னாலேயோ எந்த ஒரு காரியமும் வராது. இப்போ உங்களுக்கே தெரியும் விசுவாசம் இருந்தால் தான். ஆனால் உங்களுக்கு அந்த டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் அது உறுதியாக நீங்கள் பேசுங்க. அந்த டாபிக் கொடுத்துட்டாங்களேன்ட்டு தான் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு விசுவாசம் கொடுத்துட்டதுனால தான் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். இப்போ நான் சொல்ல வந்தது எல்லாமே இவங்களே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் வந்து எந்த ஒரு காரியமும் நம்மளால் செய்யவும் முடியாது. ஜபத்தினாலும் சரி எதனாலையும் சரி விசுவாசம் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வேதத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பெரிய காரியம். இது ஒரு நீங்கள் மாதம் கூட இது மாதிரி அதை பண்ணீங்கன்னா இப்போ பேசுனது கிரியை விசுவாசம் பெருசு இல்லை, இதை செயல்பாடில் காட்டணும். இல்லை இவங்களாம் எழுதிய சொல்லிக்கிறாங்க. நான் ரெண்டும் சேர்த்தா சொன்னேன், அதனால இவங்க முந்திக்கிறாங்க. அதாவது ஆமாம், விசுவாசமும் கிரியை எப்படின்னு சொன்னால் அவங்களே சொன்னாங்க. இப்போ அப்படி சொன்னா கூட இல்லை இல்லை நீங்கள் முள்ளு வந்து சரியாக நிற்கணும். இந்த பக்கமும் சாயக்கூடாது, அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட். நல்லா பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் வந்து இவ்வளோ தாளந்துகளை உங்களுக்கு கொடுக்குறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் சபையை வளர்த்துருவீங்க, ஆனால் சண்டை போட்டுக்காம இருங்க. அப்போ பாருங்க எது விசுவாசம் எது கிரியைன்னு. விசுவாசம் சண்டை போடுமா, கிரியை சண்டை போடுமா? அவங்க சொன்னாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு சொன்னாங்க. ஆமா, டெட் பாடின்னு சொன்னாங்க. ஆனா கிரியை முன்னால வந்தாலும் விசுவாசம் ஒண்ணு வந்தது, அது இல்லைன்னா செத்து போட்டாங்க. சாதாரணமா கிரியை செய்ய முடியாது. எப்படிங்க அது? ஒருவேளை கிரியை இல்லாத விசுவாசம் செத்து, அப்போ கிரியை கூட விசுவாசம் வருது. சரியா? கிரியை வந்து விசுவாசம் வருது, ரைட். அடுத்தது வந்து தேவனுக்கு, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, அப்போ கிரியை வந்து முக்கியம், விசுவாசமும் முக்கியம். அதனால ரெண்டும் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. மூக்கு இருந்தால் மூச்சு வரும், வேற கண்ணில் வருமா, காதில் வருமா? வராது. அப்போது ஒரு அவயத்தில் நமக்கு எல்லாமே இருக்கிறது போலத்தான் பைபிளில் நமக்கு எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. எதையும் ஒன்று விட்டு ஒன்று ஆண்டவர். இப்போ எல்லாத்தையும் தலையை படித்தார், முடிய தலை மயிர் படித்தார், அதுக்கப்புறம் கண்ணை படித்தார், மூக்கு, அது உள்ள சுவாசத்தை பண்ணி கண்ணை பார்வை வச்சார். அப்போது அதெல்லாம் வந்து கிரியை. ஆனால் விசுவாசத்தில் அந்த கிரியை அடங்கும், விசுவாசத்தில் கிரியையில் விசுவாசம் அடங்கும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டும் ஒன்று தான். அதனால் சூப்பராக பேசுனாங்க. எல்லாம் கைத்தட்டி